அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் வேற லெவலுங்க. அவர் ஏன் விஜயோட ஒப்பிடுறீங்க அப்படின்னு பாண்டே அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது குறித்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருக்கக்கூடிய விஜய் பார்த்தீங்கன்னா, இனிமே நான் முழு நேர அரசியல்வாதியாக மாற போறேன் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. இதனை அடுத்து போன வாரத்தில் அந்த கட்சிக்கு என்று ஒரு கொடியையும் அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு முதல் மாநாட்டை செப்டம்பர் 22ஆம் தேதி நடத்த போறாரு அப்படின்னு ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இப்படி இருக்க தீவிரமான அரசியலில் போயிட்டு இருக்கக்கூடிய விஜயையும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தனித்து மட்டுமே நின்றுட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் ஒரு சில இணையவாசிகள் ஒப்பிடுவதை குறித்து தமிழ்நாட்டிலேயே முன்னணி பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாண்டே என்ன கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு நெறியாளர் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதற்கு பாண்டே என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காம தனிச்சு மட்டும் தான் நிற்போம் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு இடையில ஏகப்பட்ட வழக்குகள், பல சிக்கல்கள், கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நபர் இன்னமும் அரசியலை நிலைத்து தனிச்சு மட்டுமே நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா எவ்வளவு ஒரு உன்னதமான அரசியல்வாதியாக இருக்க முடியும். அவரோட விஜய் ஒப்பிடுறது அப்படின்றது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் அப்படின்றதான் பாண்டே அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. சினிமாவில் வேணும்னா விஜய் ரொம்பவே பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானோட விஜய் ஒப்பிடுறதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படின்றதான் பாண்டே அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. விஜயுடைய முதல் மாநாட்டில் சீமான் அவர்கள் கலந்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், அப்படி வாய்ப்பு இருந்து சீமான் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த மேடையிலேயே விஜய் பார்த்தீங்கன்னா இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசுவார் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்றத பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் தெரிவிச்சிருக்காரு. பாண்டேன்னு மட்டும் இல்லாமல் முன்னணி அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடியவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா சீமானோட விஜய் ஒப்பிடுறதை தவிர்க்கணும் அப்படின்னு தான் எல்லா பதிவுகளையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.